அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பான நாளாக அனைவருக்கும் யோகத்தை வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி, இன்றைய நாள் பொன்னான நாள். திங்கட்கிழமை, ஜூன் 29 ஆனி 15 பிறக்கக்கூடிய இந்த சோமவாரம் அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா பௌர்ணமி திதி அப்படிங்கக்கூடிய அமைப்பில் அமிர்த யோகமும் சித்த யோகமும் மூல நட்சத்திரத்தோட வரனால சிறப்பு. என்ன சிறப்புங்கன்னா, நம்மளுடைய இன்றைய மனசு சார்ந்த பிரச்சனைகள், மனசில் என்னென்ன கற்பனைகள் வச்சுருக்கீங்களோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரணும்னா முதல்ல கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை போய் எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு எல்லாருமே போய் கரெக்டாக எடுக்கிறீங்களா, பர்ஃபெக்டாக எடுக்கிறீங்களா அது தெரியாது. அதே போல் அமாவாசை பௌர்ணமியில் தானம் தர்மம் பண்ணணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு யோகம் வேணுங்க, திருமண யோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிவன் கோயிலில் ஆகம விதிப்படி 6 கால பூஜை நடக்கக்கூடிய கோயிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அங்கே போயிட்டு இரவு 8 to 9 மணிக்கு பள்ளியற பூஜைன்னு நடக்கும். பௌர்ணமியில் பள்ளியற பூஜை. அந்த உற்சவமூர்த்தி அப்படியே வெளியே உள்ளார பிரகாரத்தில் அப்படியே சுற்றி வருவார். சிவனும் பார்வதியும் ஆலிங்கனமாக வரக்கூடிய அந்த சுவாமிக்கு மல்லிகைப்பூவும் ஒரு பட்டு துண்டோ அல்லது வஸ்திரமோ வாங்கி சாத்தி, அப்பா அப்பனே உன் பின்னாடியே நான் வரேன், எனக்கும் ஒரு நல்ல வைபோகத்தை, திருமண வைபோகத்தை, எனக்கு என்ன மனசில் ஆசைப்பட்ட, நான் என்னெல்லாம் விருப்பப்படுறனோ அந்த மாதிரி ஒரு மனைவியை கொடு, அந்த மாதிரி ஒரு கணவனை கொடு, எனக்கு நல்ல பேர் அமைச்சு கொடுன்னு வேண்டிக்கோங்களேன். சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ஒரு விசேஷம் உண்டுங்க. இதை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிவனருள் கிடைக்கட்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.